ஸோ ரைட், நாங்கள் டாக்ஸி ஒன்றில் போகிறோம். என்ன ஃபனியான விஷயம் என்ன, எங்கள் நாட்டில் வந்து லக்ஸரி வெஹிக்கிள் வந்து இங்கே டாக்ஸி ஓடுது. Bye bye. So it's day 1 in Dubai guys. இப்போ வந்து ஹோட்டல் செக்இன் இன்னும் ஆகலை, 2 o'clock தான் செக்இன். ஸோ லக்கேஜஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு we are going for breakfast. அஃப்னாக்கு வந்து பூரி சாப்பிடணுமாம். வேறு என்ன சாப்பிட போகிறீங்க நீ? சோறு கிடைக்காதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எடுத்துட்டு வர. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறோம் அண்ட் தென் ஜஸ்ட் செக் அவுட் திஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா இங்கே வந்து எல்லாமே லக்ஸரி வெஹிக்கிள்ஸாக தான் இருக்குது போகிறது எல்லாமே. நாங்கள் வரப்போல் ஏர்போர்ட்லேருந்து வரப்போல் வந்ததும் அப்படி தான். இப்போ போகிறது ஒரு நல்ல ஒரு என்ன வெஹிக்கிள் சொன்னால் ஜிஎம்சி என்னது ஜிஎம்சி என்ற ஒரு வெஹிக்கிள் நல்லா இருக்குது. 7 seater நான் இது 7 seater வெஹிக்கிள் வந்து பின்னாடி லக்கேஜும் நல்ல ஸ்பேஸ் இருக்குதுன்னா பூட் ஸ்பேஸும் நல்லா இருக்குது. எக்ஸ்பேண்டர் மாதிரி தான். ஸோ இன்னைக்கு ஹீட்டாக தான் இருக்குது, அவ்வளோ கூலாக இல்லை. எல்லோரும் உங்களுக்கு சொன்ன மாதிரி. தென் எஸ் ஃபஸ்ட்டுக்கு புவாவை சாப்பிட்டுட்டு இன்றைக்கு எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு இப்போ சாப்பிட்டுட்டு பிறகு செக்இன் ஆகிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு வி ஆர் பிளான் டு கோ டு குளோபல் வில்லேஜ் டுடே. ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ சாப்பிட போகிற வழியில் சும்மா குயிக் ஷாப்பிங், கொஞ்சம் ஐசலுக்கு ஸ்ட்ராலர் ஒன்று வாங்கணும், அதோட டேப்பர் பேக் ஒன்று எடுக்கணும். ஆர்டர் பண்ணது வர இல்லை. ஆஃப்னா ஆசாசியாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சூப்பர் சாமான் ஆர்டர் பண்ணாங்க, பட் அது வர இல்லை. ஸோ வென்று கேட்ட நார்மல் ஒன். அவகிட்ட ஆல்ரெடி 4 டேப்பர் பேக் தான் இருந்தது, பட் அது பிடிச்சிட்டான். இந்த மம்மி இவனை மார்க்ஸ் நல்லனால PS5 ஒன்று வாங்கி கொடுக்க போகிறீங்களா? எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தா எவ்வளோ தருவீங்க? இப்படித்தான் சும்மா சின்ன ஒரு சண்டையோட மூட்டி விட்டுட்டு ஓரமாக இருந்து பார்த்து கொண்டு வாயோட்டு வந்தீங்க தான் எனக்கு வாங்கிதான். சரி, இப்போ நாங்கள் சுருக்க சாப்பிடுவோம், பசிக்குது எனக்கு. சேட்டண்ட கடை ஒன்றுக்க போகிறோம். சேட்டண்ட கடைக்கு. சேட்டன் வந்தல்லே சேட்டை செய்ய வந்தல்லே. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. ஷாப்பிங்க்கு வந்து தேரா தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன். நான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி சொல்கிறேன் எல்லாருக்கும். அதுமா கியூட் லிட்டில் கேப் போட்டு ஏ அவங்களுக்கு ஐசலுக்கு தான் மைக் கொண்டு கொடுக்கணும். அஃப்லாங்க மைக் போட விருப்பம் இல்லைனால ஐசலுக்கு மைக் கொண்டு கொடுத்தா பேசி பேசி வருவாங்க. இது பாருங்க, ஏதோ ஒரு இதொன்றுக்கு போகிறோம். இந்த மாதிரி ஏரியாவுக்கு தான் நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஐ மீன் நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ்ண்டா நல்லா குவாலிட்டி சாப்பாடு சாப்பிடலாமா நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ். வாவ் நைஸ். இது மலையாள ரெஸ்டாரண்ட்டா? மலையாள ரெஸ்டாரண்ட்டா? போம் போம் போம். பூரி ஒண்ணுமா பரோட்டா ஒண்ணுமா உங்களுக்கு சொல்லுங்க சார். உங்களுக்கு பூரி ஒன்று எடுக்கிறேன்னா பரோட்டா செட்டில் எத்தனை வருது? கித்தனை ஆएंगे प्लेट में पराठा? ரெண்டு. ஓகே, பரோட்டா ஒரு செட்டு, பூரி ஒரு செட்டு எங்களுக்கு. ஓ, இதுக்கு கிழங்கு கறி வருமா? என்னது? கை ஈரம். இன்னைக்கு பெஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட். நல்ல வயிறு நிறைய எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இப்போ சாய் ஒன்று அடிக்கணும் இங்கால. அந்த கலர்லேயே விளங்குது எப்படி இருக்க போகுதுன்னு சாய். துபாய் சாய் நல்லா இருக்கு.
இது ஆக்ஷன் மேடம். மில்க் இன்னும் கொஞ்சம் போட்டா சரி கண்டிச்சு. இப்பதான் எனக்கு சரியா நோட் ஆகுது. நாங்க 2 பேருமே ட்ரெயினிங் மாதிரி தான் இருக்கோம். அஃப்னாக்கு வந்து எப்படியும் தடுமல் சீன் ஒன்று இருக்குது. அவங்களுக்கு குயிக்காக வெரி சென்சிட்டிவ் அவங்களோட. இது என்ன தடுமல் இல்லை, இப்போ வந்து ஸ்கின் இன்றைக்கு தானே இல்லை நான் இப்போ நாளைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லவா. நாளைக்கு ஸ்கின் எல்லாம் அழுத்த தோணும், சரியா அழுத்த தொடங்கும். அப்புறம் வந்து ஸ்கின் பிரேக் டவுன் ஆகும். சாப்பாடு எடுத்து வரல மறந்து எனக்கு அப்படி 2 போன முறை வந்து அதுக்கப்புறம் தலைவலி வரும், மயக்கம் வரும். எவ்வளோ நான் தானே 53 கிராம்ஸ் தான் வந்து எவ்வளோ சாப்பிட்டோம் நாங்கள். 53 கிராமுக்கு 85 into 53 திராம் தானே. 53 into 4500. 4500 நிறைய சாப்பிட்டு படிச்சு. A few moments later. எனக்கு கரெக்டாக நான் தான் சொன்னேன் ரெக்கார்ட் பண்ணுங்க. இந்த காலத்துல யாரும் இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஊபர்ல நான் வெயிட் பண்ணது அதுதான். ஊபர்ல எனக்கு வெயிட் பண்ண மெசேஜ் வரும், வரவே இல்லை. எனக்கு வார்த்தையில தேங்க்யூ ஸோ மச். இந்த காலத்துல இந்த மாதிரி உனக்கு யாரும் இருப்பாங்கன்னு தெரியல. என்ன சொல்ல, ஒரு பெஸ்ட்டான ஒரு மனிதனை சந்தித்து பேசி பழகி, அதில் பெஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா, அவர் வந்து ஹீஸ் அன் இண்டியன். அவர் வந்து சீஸ் கொத்து வீடியோ பார்க்குறாரு எங்கட. அவரோட பொஸ் ஒருத்தர் ஷேர் பண்ணி அவர் பார்க்குறாரு எங்கட வீடியோஸை. சொன்னார், ப்ரோ சீஸ் கொத்து உங்களுடைய ஊரில் சீஸ் கொத்து வீடியோ தெரியுமா அப்படின்னு சொன்னால் நான் தான் அதுன்னு அவர் ஷொக் ஆகிட்டார். ஸோ இது வந்து மம்மி அவங்களோட ஸ்வீட் ரூம். எனக்கு லிவிங் ஸ்பேஸ் ஒன்று மாதிரி பெருசாக இருக்குது, டிவி எல்லாம் இருக்குது. அதோட இங்கே ஒரு பெட்ரூம் ஏரியா, அதோட அன்னைக்கு லிவிங் ஸ்பேஸ், அண்ட் இங்கே வாஷ்ரூம். வேமா அப்படியே வாங்க, எங்களோட ரூமையும் காட்டிடும். அப்படியே பாபா கிட்டமா வா. இது எங்களோட ரூம். இது வந்து சுப்பீரியர் கிங் ரூம். அது வந்து ஸ்வீட் ரூம் தானே. இது வந்து நார்மல் ஒரு ரூம் மாதிரி, பட் டீசன்ட் ஸ்பேஸ், நல்லா இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்குது. எங்களுக்கு போதும் இது. சரி பார்ப்போம், ஒரு நல்ல ரிவ்யூ உண்டு இங்கே என்ன எப்படி இருக்குது என்ன இருக்குது. ஸோ எஸ், அதுதான் சப்ஜெக்ட். இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஆகி இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கே போகிறோம்? குளோபல் வில்லேஜ். ஸோ கைஸ், பிளானில் சின்ன ஒரு சேஞ்ச் உண்டு. நாங்கள் வந்து குளோபல் வில்லேஜ் தான் இந்த போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிறோம். பட் இப்போ குளோபல் வில்லேஜ் போகல, நாங்கள் வந்து துபாய் ஃப்ரேம் பார்க்க போகிறோம். அதுக்கு போகிறோம் துபாய் மாலில் அந்த ஃபவுண்டன் ஷோ அப்படி இப்படி போகிறதுக்கு பிளான். குளோபல் வில்லேஜ் நாளைக்கு பிளான் பண்ணிக்கிறோமே. இன்றைக்கி சண்டே தானே, நல்லாவே க்ரௌடாக இருக்கும். அப்போ ஐசலோடு வச்சுக்கணும் கஷ்டம். ஏற்கனவே இப்போ சீசன் டைம் எல்லா இடமும் க்ரௌடாக தான் இருக்கும். ஸோ கம் லெட்ஸ் கோ. வந்து விட்டோம். துபாய் ஃப்ரேம் உள்ளுக்க போயிட்டு என்னென்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நாங்கள் இங்கே வந்து ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ் எடுக்கிறோம். நாங்கள் ஆன்லைனில் டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துக்கிறோம். எல்லாம் டெக்னாலஜி. 120 சரி, 120 எவ்வளோ தெரியாது. 120 வெயிட்டிங் டைம் போட்டிக்கிறோம், க்யூவிங் டைம். சரி, ஃப்ரேமை பாருங்கள். இப்போ ஃப்ரேமோட அப்படி இருக்கிற க்ரௌடை பாருங்கள். க்யூ எவ்வளோ பெரிய க்யூ வண்டிக்கு. அங்கே தொங்கல்லேருந்து இருக்குது க்யூ. சோலி முடிச்சு. நாங்கள் இங்கே இருக்கிறேன். எத்தனை மணிக்கு போகுமோ தெரியாது. One eternity later. வா,
க்ரௌடாக பாருங்கள் இந்த வாப்பா. நான் இதில் எடுத்துக்கொண்டு ஃபீட் பண்ண போனாங்க. எத்தனை மணி ஆகும் தெரியும் நாங்கள் போகிறதுக்கு. இன்னும் வெயிட் பண்ணுறேன் நான். கவலை என்ன தெரியுமா, சரியா இந்த முன் துண்டு என்ட்ரன்ஸ் கிட்டே வந்து நிப்பாட்டிட்டாங்க. அந்த சாம்பார் ஆப்பு எனக்கு இன்னைக்கு இந்த அப்படியே போகிறது தான் இருக்குது. அதான் அங்கே ஃபைனலி இங்கால போலிங் முடிஞ்சு பொருளுக்க போகிறோம். அங்கே இன்னொரு போலிங் இருக்குன்னு நினைக்கிறேன். 2000 years later. இதுவெல்லாம் அரபிக் ஃபாண்ட்ஸா இல்லாட்டி சும்மா டிசைன்ஸான்னு விளங்குதில்லை. பட் அரபிக் ஃபாண்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. எஸ் கம் பேபி. பா ஃபைனலி வந்துட்டேன் முழுக்க. இங்கேயும் கியூ, மறுபடியும் முதல்ல இங்கேயும் கியூ இருக்குது. சரி அப்படியே கியூ லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். வேமா ஓ நீங்கள் வீல் சேரில் உட்காந்துன்னா நீங்கள் முன்னுக்கூட வரைஞ்சி எதிர சொல்லுவோம். அது மூவ் ஆகுது. மூவ் ஆகுது. Mema, you know what is there to see in this? நானும் பார்க்கல, எனக்கு தெரியாது என்னென்ன பார்க்கன்னு போயிட்டு தான் நாங்கள் பார்க்கணும். உண்மைக்குமே இட்ஸ் a bad choice to come to this particular place and to Dubai at this time because very crowded. Dubai பார்த்துக்கோங்க. ஸோ இங்கனைக்கு வந்து இது எல்லாமே ஃபுல் டிஜிட்டல் கிளாஸ். இது ஆச்சு எல்லாம் ஃபோனில் போகணும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. some ancient this thing. Please do not touch. What is this film? Maybe the ancient அவங்க இது பண்ண இருந்த லைஃப் ஸ்டைலை காட்டுறாங்க. இப்போ நீங்கள் தான் எங்களை காப்பாற்றி எடுத்தீங்க. அப்படியே போகிற மேலே அப்பா காதெல்லாம் அடைக்குது. ஹை வியூலையும் எப்படியே தான் முழு துபாய் விளங்குதா இருக்குமேண்ணா. ஸோ பேசிக்கலி டப்புக்கு வந்து அதோட வியூ இங்கே விளங்குது. இப்போ இங்கே சின்ன சின்ன கடவுள் ஸ்டால்ஸ் அந்த மாதிரி இருக்குது. மேலே உள்ளுக்க வந்து மோலேக்க மியூசியம் தான். இங்கே மியூசியம் அந்த பழைய ஆர்கிடெக்சரல் இதுவரை பார்க்குற மாதிரி. எங்கே போனாலும் கடமை முக்கியம். ஷீஸ் லைக் இன் திஸ். அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கலர்ஸில் அடிச்சு கொள்கிறாங்க. எல்லாம் ரோபோட்டில் அடிக்கிறாங்க. 2050%. ஸோ நாங்கள் இப்போ துபாய் ஃப்ரேம் எக்ஸிட் ஆக போகிறோம். என்ட்ரு ஆக போல் ஃபோட்டோ அடித்தாங்க. ஸோ அதில் காட்டுங்க வேமா. அழகாக இருக்குது. வெயிட் இந்த அழகாக இருக்குது. இதில் ரெண்டு வேறு ஃப்ரேமில் செஞ்சுக்கிறாங்கண்ணா. ரெண்டுமே வந்து 150 திராம்ஸுக்கு எங்களுக்கு தந்தாங்க. எல்லாருக்குமே கொடுக்குற இந்த வேலை தான். பட் அது அழகாக இருக்குது. இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் துபாய் வந்ததுலேருந்து லாஸ்ட் டைம் நானும் மஃப்னா வந்து எடுத்த ஃபோட்டோஸ்
எல்லாமே இருக்குது. இதெல்லாம் சேர்த்து ஒரே மிக வைக்கும். கொஞ்சத்தில் அஃப்னா விட்டுட்டு போயிட்டு கொஞ்சத்தில் உங்களை விட்டு போய் நினச்சா நீங்கள் வெளியே போயிட்டு ரைட். கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு வந்தோம்? 5:30க்கு வந்தோம். இப்போ 8 மணி கிட்டத்தட்ட 2.5 hours. அடுத்து எங்கே போகிறேன்னு தெரியாது, பார்த்து சொல்கிறோம் எங்கே போகிறேன்னு. இன்னைக்கு அப்படியே துபாய் ஃப்ரேம்லேருந்து வெளியே வந்து எனக்கு சின்ன குச்சி பல்ப் லைட் போட்டு ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. சரி, அது முன்னுக்கு வெரி பியூட்டிஃபுல், வெரி பிரிட்டி. நாங்கள் இப்போ ஐஸ்கிரீம் குடிக்க போகிறோம். எனவே தேர் ஐசல்ஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐசல், யூ வாண்ட் ஐஸ்கிரீம்? மம்மா அண்ட் டாட் கோன் ட்ரிங்க் ஐஸ்கிரீம், கோன் ஈட் ஐஸ்கிரீம். கம், என்ன ஐஸ்கிரீம் எடுத்தீங்க? பிஸ்டாச்சியோ நல்லா இருக்கா? இங்கே தாங்க கேமலிஷியஸ். பிஸ்டாச்சியோ. நீங்கள் பிஸ்டாச்சியோ சாப்பிட்றதில்ல தானே? சாப்பிட்றா? குனாஃபா தான். குனாஃபா சாப்பிட்றது தானே? இல்லை, குனாஃபா தான் சாப்பிடு. பாப்பா, அதுவும் பிஸ்டாச்சியோ சாப்பிட சாப்பிட்டு கொள்வோம். நல்லா இருக்கு. Come in. It's a very beautiful place இது. ஆனால் க்ரௌட் தான். சும்மா நாளில் வந்து இப்படி க்ரௌடாக இருக்காதுண்ணா. We stayed literally for like how long? 2.5 hours. Like, na? But if we take another one, it will be too much. கொடுக்க அஞ்சுதானே அப்னா சாப்பாடு Mercedes Benz V class உண்டு. Ladies and gentlemen, Dubai Mall for you. சொல்ல தேவல்ல புதுசா சரியான ரைட். இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷனை பாருங்க எப்படி. ஆஃப்டர் ஃபீட் பண்ண போகிற கேப்பில் நான் வந்தேன் சும்மா பார்க்குறதுக்கு. பைத்தியம் பிடிக்குது இங்கே இருக்கிறது இவ்வளோ பார்க்க போலப்பா. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு நாள் இல்லை, ஒரு கிழமையும் போதா மாதிரி எனக்கு விளங்குது. அவங்களுக்கு லைட்டாக காட்டேலுமான திங்ஸில் காட்டுறேன். பட் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, நீங்கள் அனிமே ஃபேனாக இருக்கட்டும், மாவல் ஃபேனாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் ஃபேனாக இருக்கட்டும், தேவையானது எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்தால் வாங்கி கொள்ளையிடும். வந்தவங்களுக்கு வெளியே போகிறதுக்கு மனசு வராது, அவ்வளோதான். நாங்கள் ஆக்சுவலி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இன்னொரு நாளைக்கு வாரத்துக்கு தான் இருந்தேன். இன்றைக்கி வந்து சும்மா அந்த ஃப்ரேமை பார்த்துட்டு ஃபவுண்டன் ஏரியா கொஞ்சம் அங்கனைக்கு இருந்துட்டு போகிறதுக்கு தான். அதனால் நான் இப்போது எந்த அவுட்லெட் உள்ளுக்கே போக மாட்டேன். போனால் வெளியே வரத்துக்கு மனசு வருது இல்லை, அந்தளவுக்கு வெரைட்டிஸ் இருக்குது. அஃப்னா வந்த பிறகு அஃப்னாவுக்கு சேர்ந்து ஷாப்பிங் ஒன்று பண்ண இருக்காமல் அதை முடிச்சுட்டு ஃபவுண்டன் பார்க்க போகிறோம். ஐஸில் ஷேப்பில் ஒரு இதில் உட்கார வைக்க பட்ட பாடு. He's inviting us for a coffee. He's inviting us for a coffee. அப்படியா? நான் சும்மா vlog கொண்டு எடுத்துக்கொண்டு இருக்கிறது. ஓ இங்கே ஒருத்தர் எங்கட பொடி ஒருத்தர் தான் இந்த கண்டு உள்ள கூப்பிட்டாரு. இதுமா ஸோ மாபோலியில் இருக்கிற ஒருத்தர் வந்து எங்களை கண்டு he wanted us to come. எங்கட பொடியை பார்க்கல, நீ எங்கே போனாலும் இருக்கிறாங்களே. ஓ
ஹாட்டா கூலா உங்களோட என்ன நல்ல ஸ்பென்ஸ் நல்லா இருக்கு இது ஹாட்டான கோல்டா ரெண்டும் நல்லா இருக்கு பிராண்டட் தான் கூல் கோல்ட் ரெண்டு எடுத்து ஃபுல்லா சுத்தி பாத்தீங்களா இல்ல நாங்க இன்றைக்கு தான் வந்தோம் அப்படியா இன்றைய வந்து மார்னிங் இப்போ ஃப்ரேமுக்கு போயிட்டு கொஞ்சத்துக்கு முதல் இங்கே வந்தோம் மார்னிங் எங்கே போனோம் எங்கேயும் போகல ஸ்பானிஷ் எது லாத்தே ஸ்பானிஷ் காஃபி லாத்தே தெரியாது பார்க்கிறேன் தேங்க்யூ இது லாத்தே தானே ஸ்பானிஷ் லாத்தே ஓ ஸ்மாஸ் லைக் நல்லா இருக்கும் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இது ட்ரை பண்ணி பார்ப்போம் வேணாம் அவங்கள்ட்ட வேணாம் இந்த இடத்துல பேர் எதிர்பார்க்காம இந்த இடத்துல போப்பல எங்கட என்ன பேர் சொன்னீங்க மறந்து உசாமா ப்ரோ வந்து வர சொன்னாரு வீட்டில் சார் இருக்கு ஐஸ்கிரீம் ஐசல் நான் அப்புறம் எல்லாருமே கேட்கிறோம் என்றால் சரியான க்ரௌட் சார் ஃபுல் பேக் 31st நைட்லாம் எதிர்பார்க்கல இங்கே வரதுக்கு பேக்டு ப்ரோ மேக்ஸ் ஓட் அடிச்சு வேற வேற மாதிரி தானே காட்டினா ஆஃப்டர் அ லாங் டே ஃபர்ஸ்ட் டே இன் துபாய் கம்ஸ் டு அன் எண்ட் முடியுது இன்றைக்கி நான் வந்து மாறி வேறு ரோட்டில் போகிறேங்கிட்ட போகணும் சாப்பாடு வாங்க வந்தேன் நைட் 12:30 ஆகிட்டு வாரத்துக்கு நாளைக்கு ஏர்லி ஸ்டார்ட் இன்ஷா அல்லாஹ் see you guys